நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தம்போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சிங்கப்பெண்ணே சீரியலோட ஒன் ஆஃப் த ஹீரோவான மகேஷ் பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. சிங்கப்பெண்ணே சீரியல் இப்போ ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இந்த சீரியலுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைச்சிட்டு வருது. இதுல ஆனந்தி அன்புக்கு பேரா மகேஷ்க்கு பேரா? ஏன்னா மகேஷ் ஆனந்தியை லவ் பண்ணுவாரு, மித்ரா மகேஷை லவ் பண்ணுவாங்க. இப்படி லவ் மாறி மாறி பண்றாங்களே, கடைசியா யாருக்கு தான் பேர் ஆவாங்க அப்படின்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில இப்ப வரைக்கும் இருக்கு. சோ இதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸோட அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மகேஷ் யாரு, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு, இவரை நம்ம அதுல பார்த்தோமே இதுல பார்த்தோமேன்ட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு கூட ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இவர் யாரு, இவர் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாரு, இவரை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். சிங்கப்பெண்ணே மகேஷா நம்ம எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சவருடைய ரியல் நேம் தர்ஷா கவுடா. இவரு ஒரு பெங்களூரை சேர்ந்தவர். கர்நாடகால இருந்து தான் இங்க வந்திருக்காரு. இவர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. இன்ஜினியரிங் படிக்கும் போதே இவருக்கு ஆக்டிங் மேல ஒரு ஈர்ப்பு வந்திருக்குங்க. அந்த ஈர்ப்பை போய் வீட்லயும் சொல்லியிருக்காரு. இது போல நான் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போது, ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, படிச்சு முடிச்சோமா, அடுத்து என்ன பண்ணணுமோ படிப்பு ரிலேட்டடா மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வீட்லயும் இவரை திட்டிருக்காங்க, எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்காங்க. இவரும் என்ன பண்ணிருக்காரு, சரி நம்ம படிச்ச படிப்புக்கு ஏதாவது பண்ணுவோம், அடுத்து ஏதாவது டிகிரி பண்ணுவோமா அப்படின்னு நினைச்சுதான் இவரு செகண்ட் டிகிரியும் பண்ணியிருக்காரு. அதாவது மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்காரு. மாஸ்டர்ஸ் முடிச்ச கையோட திரும்பவும் வீட்டுல போய் சொல்லியிருக்காரு, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் செகண்ட் டிகிரியும் முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் என்னுடைய ஆசைக்கு யாரும் தடங்களா இருக்காதீங்க, பிளீஸ் எனக்கு வழிவிடுங்க அப்படின்ட்டு அவங்க கிட்ட இவரு கெஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சரி நீ இவ்வளோ கெஞ்சுற, உனக்கு என்ன தேவைன்றது உனக்கு தான் தெரியும், எங்களுக்கு எதுவும் தெரியாது, அதே மாதிரி நீ மட்டும்தான் இதுல போகணும்னு ஆசைப்படுற, எங்களுக்கு எந்த விருப்பமும் கிடையாது, நீ போனா கரெக்டா வரும் நீ நினைக்கிறீன்னா கண்டிப்பா போ, அதுல சக்சஸ் ஆயிட்டு வா அப்படின்ட்டு அவங்களுடைய வீட்லயும் அவரு விருப்பப்படியே விடுறாங்க. இவரும் என்ன பண்றாரு, படிச்சு முடிச்ச கையோட வேலையும் கிடைக்குதுங்க. ரொம்ப நல்லா படிக்கிற பையனாம், எம்என்சிலும் வேலை கிடைக்குது. 1.5 years பாத்தீங்கன்னா எம்என்சில வேலை பாக்குறாரு. வேலை பார்த்துக்கிட்டே வீக்கெண்ட்ல பெர்மிஷன் கேட்டுதான் இவர் நடிக்கிறதுக்கும் போவாராம். அதாவது நடிக்கிறது அப்படின்னு சொல்றதை விட ஆடிஷனுக்கு போவாராம். இது போல நிறைய ஆடிஷன் ஏறி இறங்கி இருக்காராம். அப்படி ஒரு ஆடிஷன்ல தான் இவரு செலக்ட் ஆகுறாரு. ஒரு படத்துக்கு தான் இவரு செலக்ட் ஆகுறாரு. படங்களை பார்த்துதான் இவருக்கு ஆசை வந்திருக்கு, நம்மளும் நடிக்கலாம் அப்படின்ற ஆசையும் வந்திருக்கு. அது மாதிரி தான் இவரும் படத்தோடைய ஆடிஷனுக்கு போக அங்கேயும் இவர் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணி செலக்டும் ஆக, அப்போ சரி நமக்கு இது போல நம்ம வாய்ப்பெல்லாம் கிடைச்சிடுச்சு, இதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு இந்த ஜாப்லாம் தேவையில்ல, ரிசைன் பண்ணலான்ட்டு இவரும் பேப்பரை போடுறாரு. பேப்பரை போட்டு நோட்டீஸ் பீரியட்ல இருக்கும்போது அந்த படத்துடைய ப்ரொடியூசர் இவருக்கு ஒரு நாள் கால் பண்றாரு. கால் பண்ணா, இது போல 2 வருஷம் படம் எடுக்க முடியாது, அதனால நீங்க வேற வேலை இருந்தா போய் பாருங்க, இல்ல வேற ஏதாவது ஆஃபர் வந்தாலும் நீங்க அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொடியூசர் சொன்னதும் இவருக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியலையாம். ஏன்னா நோட்டீஸ் பீரியட்ல இருக்கும்போது அடுத்த ஜாபுக்கு போனோம் அப்படின்னாலும் இது முடிஞ்சாதான் போகணுமாம், அதே கம்பெனியும் சேர முடியாதுன்ற சோகத்திலையும் இவர் இருந்திருக்காரு. அந்த நேரத்துல நமக்கு இது வேணாம் அப்படின்ற முடிவுல எதுவுமே எடுக்கலையாங்க. அப்பயும் நிறைய ஏறி இறங்கியிருக்காரு. சீரியல்லாம் நடிப்பாரு அப்படின்ட்டு இவர் எந்த நேரத்திலையும் நினைச்சு பார்த்தது கூட கிடையாதாம். ஏன்னா ஃபுல் ஃபோக்கஸ்டுமே மூவில தான் இருந்திருக்கு. அப்பதான் இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், உங்களுக்கு நல்ல திறமை இருக்கு, கண்டிப்பா படத்துல வாய்ப்புகள் கிடைக்கும், அதுக்கு முன்னாடி நீங்க ஏன் சீரியல்ஸ்லாம் ட்ரை பண்ணக்கூடாது, அதுல உங்களுக்கு ஹீரோவாவே வாய்ப்பு கிடைக்கும், நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்டு இவர்கிட்ட சொல்றாரு. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர் ஆடிஷன் அட்டென்ட் பண்றாரு. அட்டென்ட் பண்ணதுமே இவருக்கு வாய்ப்பு அடுத்தடுத்து வந்திருக்குன்னே சொல்லலாம். சன் டிவி மூலமா தான் இவருக்கு வாய்ப்பு வந்திருக்கு. இப்ப சன் டிவி மூலமா தான் ஃபேமஸ் ஆயிருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடியும் இவருடைய கெரியரும் சன் டிவி மூலமா தான் ஸ்டார்ட் ஆச்சாம். 2018 தான் இவருடைய கெரியரும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நிறைய ரிஜெக்ஷன்ஸ், லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், இது எல்லாத்தையுமே கடந்து உதயா சேனல்ல தான் இவருக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு வந்திருக்கு. அந்த வகையில ஃபர்ஸ்ட் கன்னடா சீரியல் வாய்ப்பை தொடர்ந்து சன் டிவில நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது. அருந்ததி அப்படின்ற சீரியல்ல ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு 2020. அதுக்கப்புறம் தான் இப்ப திரும்பவும் சிங்கப்பெண்ணே சீரியல்லையும் நடிக்க கூப்பிட்டுருக்காங்க. அது என்னவோ தெரியலங்க, சிங்கப்பெண் மட்டும் இல்லாம ரொம்ப மாசத்துக்கு முன்னாடியே ஒரு ப்ரோமோ போட்டிருப்பாங்க. அந்த சீரியல் இப்ப டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சீரியலுக்காக நிறைய பேர் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். அது எந்த சீரியல் கேட்டீங்கன்னா அனாமிகா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சீரியல்.
சீரியல். அது ஒரு ரீமேக் சீரியல் தான். ஆல்ரெடி அந்த சீரியல்ல இன்னொரு ஹீரோவை பத்தி நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணியிருக்கோம். அவரு பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல கதிரா வலம் வந்துட்டு இருக்காரு. கண்டிப்பா இந்த சீரியலும் அவருக்காக பார்ப்பீங்கன்னு எதிர்பார்க்கலாம். இப்ப திரும்பவும் இந்த சீரியல்ல தர்ஷாக்க பார்த்துட்டு அட தொடர்ந்து நடிச்சுட்டே இருக்காருப்பா, ரொம்ப பிஸியான ஆளு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு வராங்க. ஏன்னா இவருக்கு வாய்ப்புகளை சன் டிவி தான் கொடுத்துட்டு வராங்கன்னு சொல்லலாம். சூப்பரா அடுத்தடுத்த சீரியல்ல கமிட் ஆயிட்டே இருக்காரு. அதே மாதிரி கன்னட சீரியல்ல ரொம்பவே ஃபேமஸான சீரியல் இவருடைய 3வது சீரியல் காவியாஞ்சலி. இதுல காவியா சித்து இவங்க 2 பேரோடைய அந்த காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இங்க எப்படி அன்பு கூடயும் நல்லா இருக்கு, மகேஷ் கூடயும் ஆனந்தி பேர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி தான் சித்தார்த் காவியா பேர் நல்லா இருக்கு, கூடிய சீக்கிரம் நீங்க 2 பேரும் திருமணம் பண்ணணும் அப்படிலாம் நிறைய பேர் அங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதுதான் சடனா இவரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாருங்க. அது அப்ப பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லாவே ரொம்ப வைரலாவும் ட்ரெண்டாவும் போயிட்டு இருந்தது. இவங்களுடைய மேரேஜ் வீடியோ, ரிசப்ஷன் வீடியோ இது எல்லாமே அப்போ சோசியல் மீடியாவா இருக்கட்டும், நியூஸ் சேனலா இருக்கட்டும் எல்லாத்தையுமே பெருசா பேசப்பட்டது. ஆமாங்க, இவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. அதுவும் லவ் மேரேஜ் தான் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் இவங்களுடைய காதல் மனைவிய 2018ல தான் சந்திச்சிருக்காரு. அவங்களும் ஒரு நடிகை தான், அவங்களும் சீரியல் நடிகை தான். அவங்களுடைய நேம் ஷில்பா. அவங்களுக்கும் இவருக்கும் டிசம்பர் 2020ல ரொம்பவே கோலாகலமா திருமணம் நடந்திருக்கு. அதை முடிஞ்சு இவங்க 2 பேரும் பிரஸ் மீட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் அவங்க 2 பேர் பேசும்போது நாங்க 2 பேரும் லவ் பண்ணணும்னு சொல்றதை விட லைக் ஈச் அதர் தான் சொல்ல முடியும். எங்க 2 பேருக்குமே பிடிச்சி ஃபேமிலி கிட்ட போய் சொன்னோம். அவங்களும் ஓகே சரி மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி தான் ஃபேமிலியா சேர்ந்து முடிவு பண்ண மேரேஜ் தான் இது. நாங்க 2 பேரும் பெஸ்ட் ஆஃப் தான் சொல்ல முடியும், பெட்டர் ஆஃப்லாம் கிடையாது. அதையும் தாண்டி கண்டிப்பா ஒரு நல்ல லைஃபை லீட் பண்ணுவோம்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை கண்டிப்பா இவங்க நிறைவேற்றிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ இவங்களுடைய ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருந்து அந்த பேபி ஷவர் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் கூட சோஷியல் மீடியால வைரல் ஆச்சு. இப்போ இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்காரு. செல்லம்மா அவங்கள இவர் பாத்தீங்கன்னா முத்து அப்படின்னு தான் கூப்பிடுவாராம். ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாராம் அவங்கள. ஏன்னா இங்க இவர் இருக்காரு, அவங்க பெங்களூர்ல இருக்காங்க. ஸோ எப்பயாவது தான் மீட் பண்ண முடியுமா. பிரெக்னன்சி டைம்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டாராம். அவங்க கூடவே இருந்து அவங்கள கேரிங்கா பாத்துக்க முடியல அப்படின்ட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு ஒரு இன்டர்வியூல கூட பேசியிருப்பாரு. கண்டிப்பா அவங்க சப்போர்ட் இல்லாம இவர் இங்க நடிச்சிருக்கவே முடியாதாம். அவங்க சப்போர்ட் அண்ட் இப்போ ஃபேமிலியும் சப்போர்ட் பண்றாங்களாம். இப்படி எல்லாருடைய சப்போர்ட் தான் இந்த அளவுக்கு இவரை கொண்டு வந்திருக்காங்க. அவர் மேரிட் அப்படின்னு நிறைய பேர் ஷாக் ஆயிருப்பாங்க. ஏன்னா அவரை பார்க்கும்போது ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஆனந்தி கூட பேர் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்னு கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ ரியல் லைஃப்ல நல்லா தான் இருக்கும். ரியல் லைஃப்ல அவருக்கு அவங்களுடைய ஒய்ஃப் ஷில்பா கூட ரொமான்ஸ் பண்றது ரொம்ப பிடிக்குமா. ரியல் லைஃப்ல ரொமான்ஸ் சீன் அவர் என்ஜாய் பண்ணி நடிப்பாராம். இந்த டச்சிங்லாம் இல்லாம பாக்குற சீன் இதெல்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க. அதை இந்த சீரியல்ல அவர் ரொம்பவே என்ஜாய் பண்ணி நடிக்கிறாராங்க. சோஷியல் மீடியால இவரு ஆக்டிவாலாம் எதுவுமே இல்லையாம். அப்பப்ப இன்ஸ்டா மட்டும் யூஸ் பண்ணுவாராம். இன்ஸ்டால இவருக்கு 3 போஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். அதுல ஃபர்ஸ்ட் போஸ்ட் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபர் கிடைச்சது அந்த ஒரு போஸ்டா இருக்கட்டும். செகண்ட் இவருடைய மேரேஜ் போட்டோ. தேர்ட் பாத்தீங்கன்னா இவங்களுடைய மனைவி ஒரு கார் வாங்கினாங்களாம். அது சொந்தமா அவங்களே சேவ் பண்ணி தான் வாங்கினாங்களாம். அதை இவரு ரொம்ப பெருமையாவே சொல்லியிருப்பாரு. என்னன்னா நான் காசு கொடுக்குறேன்னு கூட சொன்னேன். இல்ல என்னுடைய உழைப்பு மூலயமா தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒர்க் பண்ண பைசா அண்ட் எந்த ஒரு லோனும் போடாம சொந்தமா அந்த காரை வாங்கினாங்களாம். அது கிறிஸ்மஸ்க்கு வாங்கினாங்களாம். ரொம்ப பெருமையா எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ பெங்களூர் டு தமிழ்நாடு ஹீரோயின்ஸ் மட்டும் கலக்க மாட்டாங்க, ஹீரோஸும் கலக்கிட்டு வராரு தான் சொல்ல முடியும். அந்த வகையில உங்களுக்கு சிங்கப்பெண்ணி சீரியல் மகேஷ் எந்த அளவுக்கு பிடிக்கும், அனாமிகா ஹீரோவையும் எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு பயோகிராஃபில பார்க்குறேன். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.